ஹாய் நண்பா நண்பீஸ், வெல்கம் பேக் விக்கிவிஸ். வீடியோ பார்க்குறவங்களாம் கொஞ்சம் லைக் போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா, கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். என்னென்னா இப்போ வீடியோ வந்து நம்ம எதிர்பார்த்த டியோ எஸ் நண்பா நண்பீஸ், மகேந்திர சிங் தோனி தலை அப்புறம் டெவால் பிரேவிஸ் வந்து மேட்ச் ப்ராக்டிஸ்க்கு இறங்கிட்டாங்க. நேற்று டிசி vs எல்எஸ்ஜி மேட்ச்சில் வந்து காமிச்சாங்க ரெண்டு பேரும் வந்து நெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஆல்மோஸ்ட் இப்போ எம்எஸ் தோனி வந்து மேட்ச் ப்ராக்டிஸ் இறங்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60% ரிகவரி ஆகிட்டான்னு தான் அர்த்தம். ஏன்னா நார்மலி வந்து எல்லாருமே வந்து ரூமர்ஸாக வந்து ரூல்ட் அவுட்டு 2026 தலை, இல்லை லாஸ்ட் வீக் தான் வருவார், லாஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நெட்ஸுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது பார்த்தா மேபி 14th சொல்கிறாங்க. மேபி ஏப்ரல் 5th கூட ஆடுற சான்ஸ் இருக்குது. ஹை வோல்டேஜ் மேட்ச் அது, சதர்ன் டார்பி, ஆர்சிபி vs சிஎஸ்கே, அந்த மேட்ச்சில் ஆடுற சான்சஸ் இருக்குது. டெவால் பிரேவிஸும் மேட்ச் நெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இது கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் வந்து சிஎஸ்கேக்கு. ஏன்னா டெவால் பிரேவிஸ் வந்து ப்ராபப்ளி 3rd நாளைக்கு பஞ்சாப் கூட மேட்ச் ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அவர் ஏப்ரல் 5th கண்டிப்பாக ஆடுவார் ஆர்சிபி மேலே. இது கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் ஃபார் தி சிஎஸ்கே. மிடில் ஆர்டரில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இன்னும் டெவால் பிரேவிஸ் தலையும் வந்துட்டார்னா, தலை வந்து நாளைக்கு மேட்ச்சில் இல்லைனாலும் அவரோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் சிஎஸ்கே. அவர் ப்ரெசன்ஸ்னால் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் டீமே. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இவங்க ரெண்டு பேரும் பேக் வந்தால் எப்படி இருக்கும் டீம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.